சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். கதிர் டிவி தொடர்ந்து சமத்துவம்னு ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம். கதிர் டிவி கொடுத்த அதே வரவேற்பை சமத்துவம் சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது காலனி என்ற சொல் அளிக்கப்படும். அதையே முதலமைச்சர் அவர்கள் நேற்றே சட்டமன்றத்தில் பேசினார். இதற்கு நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பல விமர்சனங்கள் வருது. நேர்மறையாக நம்ம தோழர்கள் எப்பவுமே விமர்சனம் செய்வார்கள், அதாவது பாராட்டுவார்கள். இது ஒரு நல்ல முன்னெடுப்புன்னு சொல்லுவாங்க. எதிர்மறையாக நம்ம எதிரிகள், சங்கிகள், வலதுசாரிகள், நாம் தமிழர் கூமுட்டைகள்னு பலரும் விமர்சனம் செய்வாங்க. இவங்களை ஒதுக்கி தள்ளிட்டு இது தெரியாத நபர்கள் இது அழிச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அரசியலே தெரியாமல் பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க இதை பேசுவாங்க. அந்த பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்கள கூட நம்ம சரி செஞ்சிடலாம். சரி செய்ய முடியாத வியாதி யாருக்குன்னு பார்த்தா ஒன்று கூமுட்டை தம்பிகள், இன்னொன்று பாஜக சங்கிகள். ஸோ இந்த ரெண்டு பேர்த்தையும் தான் நம்ம சரி செய்ய முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்திருக்கிறது வியாதி கிடையாது. இவங்க செய்கிறதெல்லாம் வேணும்னே செய்கிறது, திமிரெடுத்து செய்கிறது, வேணுன்னே திமுக எதிர்ப்பு, திராவிட இயக்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக செய்கிறது தானே தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது, வேற ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அதை தான் நம்ம சொல்லிக்கணும். இந்த பேர் அழிக்கிறதுனால என்னதான்ப்பா நடந்துற போகுது அப்படின்னு எல்முருகன் முதல் கொண்டு எல்லாரும் கதறிட்டு திரியிறாங்க. ஸோ அதாவது எல்முருகன் என்ன சொல்கிறாருன்னா, காலனிங்கிற பேரை நீக்கிட்டா எல்லாம் சரியாயிருமா, உங்கள் மனதில் இருக்க காலனி தன்மையை நீக்குங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்முருகன் அவர்கள் பதில் சொல்றாரு. இதை அவருக்கு நம்ம ரிப்பீட்டா எப்படி கேட்கணும்னா, உங்க கட்சிக்குள் இருக்கிற காலனித்தனத்தை நீக்குங்க. அதாவது காந்தி சங்கராச்சாரிய மடத்துல சுப்பிரமணிய சாமி அவர்கள் எல்லாம் மேல உட்கார வச்சு பேசுறாங்க, உங்களை எங்க உட்கார வச்சு பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். எச் ராஜா அவர்கள் உங்களை சரிசமமாக உட்கார வச்சு பேசுவாரா? உங்களை மட்டும் இல்லை, அண்ணாமலை அவர்கள் போனாலும் சரி, நயினார் போனாலும் சரி, கீழே உட்கார வச்சு தான் காந்தி சங்கராச்சாரியார் மடத்தில் பேசுவாங்க. இதுக்கு அர்ஜுன் சம்பத் போன்றவர்களெல்லாம் முட்டு கொடுக்க வேலையை செய்வாங்க. அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள்லாம் அவங்கள பேசினா கூட விட்டுருவாங்க. ஆனால் பார்ப்பனர்கள், தனக்கு உணவளிக்கக்கூடிய பார்ப்பனர்களை பேசினா அந்த புளியை விட புலி வேஷம் போட்டவன் ஆடுவாங்கிற மாதிரி பார்ப்பன விசுவாசம் மிக்கவர்கள் வேகமாக ஓடி வந்து தொடர் மதிவதனை அடிக்கவளா பாய்ந்தாங்க. அந்த அரண் மாதிரி நின்னாரு நம்ம பரந்தாமன் எம்எல்ஏ அவர்கள், எக்மோர் எம்எல்ஏ, அவருக்கும் ஒரு பாராட்டுகள். இந்த மாதிரி தான் காவி சங்கிகள், சூத்திர சங்கிகள் பலரும் பார்ப்பனருக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவங்க தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும். ஸோ இவங்க கேட்குறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது, இவங்க வேணும்னே செய்கிறாங்கன்னு. காலனிங்கிற எழுத்துக்கு பின்னாடி பல அரசியல் இருக்குது. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் அப்படிம்பாங்க பாஜகவினர். ஸோ அதுவும் ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வந்தாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஊர் எடுத்துக்கோங்க. சிட்டியில் சென்ட்ரலாகவே பொலிட்டிக்கலாக எதுவும் தெரியாத வளர்ந்த சின்ன பசங்களுக்கு இப்போல்லாம் யார்ப்பா சாதி பார்க்குறா, அதில் எதுவும் பார்க்குறதில்ல அப்படின்ட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் அவங்க அந்த நண்பர்களுக்கும் அந்த சிறிய மாணவர்களுக்கும் அந்த பசங்களுக்கும் ஊர் பக்கம், அதாவது கிராம பக்கம் போய் பார்த்துருக்க மாட்டாங்க. கிராமத்தோட வாழ்வியல் இயங்கவியல் எப்படி அமையுது, அந்த கிராமத்தோட சோசியல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த பசங்களுக்கு ட்ரீட் பண்ணணும். ஏன்னா அந்த பசங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களாம் ஒன்றா இருக்கிறோம், எங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் தான் தடையாக இருக்குது, இந்த சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஆனால் இதுவே ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே போய் சபாரத்தனம்னு ஒரு பேரை சொல்லுங்க, குப்புசாமி, ரங்கசாமின்னு ஏதோ ஒரு பேரை சொல்லுங்க, XRY, அந்த பேரை சொன்னீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே வெத்தலை இடிச்சுட்டு உட்காந்துருக்கிற பாட்டி அவரா இந்தாரோட மகன், இந்த ஆளுக அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் சாதி சர்டிஃபிகேட் தேவையில்லை. இது எப்படி இருக்குன்னா, இறப்பு சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டால் இறப்பு நின்று போயிடும், பிறப்பு சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டால் பிறப்பு நின்று போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டாள்தனமான ஒரு விஷயம். சாதிங்கிறது 2000 வருஷமாக மக்கள் மனதில் ஊறி கிடக்கிற ஒரு அழுக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தை தான் திராவிட இயக்கங்கள் அப்பிருந்து நீதி கட்சி காலத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு விஷயமா செஞ்சுருக்குது. அப்படின்னா அந்த காலத்தில் படிப்பை கொடுக்காம இருந்தாங்க. சூத்திரனுக்கு எதை வேணாலும் கொடு, கல்வியை கொடுக்காதே அப்படின்னு பார்ப்பனையும் ஒடுக்கி வச்சிருந்தது. இதை பார்த்து வெகுண்டெழுத நீதி கட்சி தான் அந்த காலத்தில் சென்னை மாகாணத்தில் பார்ப்பனர்களோட சதவீதம் 3% தான் மக்கள் தொகையில். ஆனால் கல்வியில் 90% மேலே இருக்கிறாங்க. மற்ற சமுதாயத்தினர் 97% இருக்காங்க. அவங்க கல்வியில் 1% கூட இல்லை. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்த நீதி கட்சி தலைவர்கள் தான் பலரும் வெகுண்டெழுது பல போராட்டங்களை முன்னெடுத்து ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் பல உரிமைகளை வாங்கி கொடுத்தாங்க. அதில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களை பள்ளியில் சேர்த்தாமல் எந்த பள்ளி நடக்குதோ அந்த பள்ளிக்கு மானியம் கிடையாதுன்னு முதல் நீதி கட்சி காலத்தில் தான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பல பேரும் நீதி கட்சி ஆட்சியில் உள்ள நுழையிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீதி கட்சி ஆட்சியில் முன்னெடுக்கப்படுது. பஸ்ஸில் தாழ்த்தப்பட்ட நபர்களை, பஞ்சமர்களை ஏற்றக்கூடாதுன்னு ஒரு விதி இருந்துச்சு, அதையும் உடைத்தது நீதி கட்சி தான். இந்த நீதி கட்சிங்கிறது வேற இன்னுமே இல்லை, திராவிட இயக்கத்தோட தொடக்க புள்ளி தான் இந்த நீதி கட்சி. ஸோ இந்த நீதி கட்சி காலத்திலேருந்து இதெல்லாம் மெல்ல மெல்லமாக ஒவ்வொன்றா குறைச்சிட்டு இருக்காங்க. எப்படி குறைக்கிறதுனா, ஒரே நாளில் இதை ரப்பர் வச்சு அழிச்சிட முடியாது. மக்களை எஜுகேட் பண்ண தான்
அவங்க பகுத்தறிவு பெற்று மேலும் மேலும் வளருவாங்க. அப்படி வளரும் பொழுது தான் இதெல்லாம் ஒவ்வொன்றா காலப்போக்கில் மறைஞ்சிட்ருக்கும். எங்கள் அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் இருந்த ஒரு சாதிய வெறி இப்போ மக்கள் மத்தியில் இல்லை, குறைஞ்சிருக்குது. இன்னும் அது என் மகன் பேரன் காலத்தில் குறையும். அது எப்படின்னா எஜுகேஷன் மூலமாக தான் குறைக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தை தான் திராவிட இயக்கங்கள் ஒவ்வொரு காலத்துலையும் பண்ணிகிட்டு இருக்கு. எஜுகேஷனுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதே திராவிட இயக்கங்கள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்குது. இடையில காமராஜர் அவர்கள் இருந்தாலும் காமராஜர் அவர்களையும் எஜுகேட் பண்ணி காமராஜர் அவர்களை அந்த இடத்துல உட்கார வச்சு இதையெல்லாம் செய்யுங்க, இதையெல்லாம் செய்ய சொன்னதும் பெரியார் தான். பெரியார் சொன்ன அந்த ஒரு விஷயம் எதுக்குன்னா மக்களை எஜுகேட் பண்ணிட்டா பல விஷயங்களை இங்கே மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான். அதனால தான் எஜுகேஷனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போவும் இந்த ஆட்சியும் அதோட நீட்சியில் ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்துட்டு இருக்குது. மாணவர்களுக்கு 1000, மாணவிகளுக்கு 1000, குடும்ப தலைவர்களுக்கு 1000ன்னு பள்ளியில் காலையில் உணவு திட்டம், இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கு. அதனால் யூபிஎஸ்சியில் எத்தனையோ அரசு பள்ளி மாணவர்களும் பொருளாதாரத்தில் ஒடுக்கப்பட்ட மாணவர்களும் உள்ளே போயிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுது. ஸோ இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, காலனிங்கிற பேர் எப்படின்னா ஒரு அடிமைத்துவம் பெற்றது. ஒரு ஊருக்குள்ளே போனீங்கன்னா காலனி பசங்க அப்படிம்பாங்க. காலனி பசங்கன்னா என்னென்னா ஊர் நடுவில் இருக்கும். அந்த ஊருக்கு முன்னாடியே வெளியில் இருக்கிற இடம் காலனியாக இருக்கும். அந்த இடத்துல சின்ன சின்ன வீடுகளாக இருக்கும். அந்த இடம் ஒரு சுகாதாரமற்ற இடம் மாதிரி உங்களுக்கு காட்சி அளிக்கலாம். ஆனால் என்னென்னா அந்த சின்ன சின்ன இடத்துல அந்த மக்கள் அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல அவங்க வசிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த பாவப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்க முடியும்? ஸோ அவங்களுக்கு உண்டான வசதி இருக்காது. பொது இடத்துல தண்ணி எடுக்க போனால் அவங்கள விரட்டுவாங்க. இதெல்லாம் ஊரில் பல பிரச்சனைகள் பல நாள் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நிறைய பேர் நேர்லையும் பார்த்துருப்பாங்க, பாதிப்பும் அடைஞ்சிருப்பாங்க. காலனி அப்படிம்பாங்க. காலனினா அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஸோ இந்த காலனிங்கிற பேரை எடுக்கணும் அப்படின்னா என்னென்னா, இந்த காலனினா என்ன, காலனினா இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். ஆனால் இந்த காலனிங்கிற பேர் நீக்கப்படுறதுனால ஒரு தலைமுறை விட்டு அடுத்து அந்த பேர் மாற்றப்படுறதுனால அப்படி ஒன்றும் பெருசாக தெரியாது வெளியில். அதாவது காலனினா இல்லாமல் வேறு பேர் மாறுச்சுன்னா அது வெளியில் தெரியாமல் போகும். அதனால் பல மாற்றங்கள் தமிழ்நாட்டில் எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வருடங்களுக்கு முன்னாடி பெரியார் அவர்கள் ஒரு மாநாட்டில் சாதி பெயரை நீக்கினாரோ, பெயருக்கு பின்னாடி சாதி பெயர் போடணும் அப்படிங்கிற வழக்கம் இருக்குது. இன்றைக்கும் மற்ற மாநிலங்களில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்காது. ஏன்னா திராவிட இயக்கம் தந்தை பெரியார் செஞ்ச வேலை. ஸோ பாண்டியமாரி அறிவாளிகள்லாம் பெரியார் சாதி பெயரை ஒழிச்சாரு, சாதியை ஒழிச்சாரான்னு கேட்பாங்க. ஆனால் எதற்கு இதுனா, அது பின்னாடி ஒரு சாதி பெயரை போட்டால் அது நம்ம என்ன சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். ஆனால் அந்த பெயர்லாம் வேண்டாம், எல்லாரும் சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பெயரை நீக்கினார். அப்படி போடுறதுனா ஒடுக்கப்பட்ட இடத்துலேருந்து வர்ற மக்கள் எப்படி பெயரை போடுவாங்க? அப்படி பெயரை போடாமல் இருந்தால் அவங்க கேள்வி வைப்பாங்க, சர்நேம் சொல்லுன்னு. அப்படி சொல்ல முடியலன்னா, அப்படி சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்படி அவங்க போட்டால் இவங்க இந்த இடத்த சேர்ந்த மக்கள்னு சொல்லி அவங்கள ஒதுக்கக்கூடியது வரும். ஸோ இதனால் வேண்டாம்னு சொல்லி அறிஞ்சு தான் அன்னைக்கே பெரியார் அவர்கள் இதைய வேரோட அறுத்து விட்டார். அதன் தொடர்ச்சி தான் இன்னைக்கு காலனிங்கிற பெயரளிப்பு. இந்த காலனிங்கிற பெயரளிப்பு மூலமாக ஊர்களுக்குள்ள இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடங்களை குறிக்கக்கூடிய காலனி அப்படிங்கிற கொச்சையான சொல் நீக்கப்படும். இதனால் வேற ஒரு பெயர் அந்த ஊருக்கு பெறப்படும். நாளடைவில் பல விஷயங்கள் இதனால் மாறக்கூடும் அப்படிங்கிறது தான் ஒரு நீண்ட தூர பார்வை. இது ஒரு பிராட் திங்கிங் அப்படிம்பாங்க. இதை எடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஸோ அடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. இதை திருமாவளவர்கள் இன்னொன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, அதாவது பல ஊர்களில் முன்னுக்கும் பின்னுக்கும் பெயரில் ஒரு சாதி பெயர் இருக்குது, அதையும் எடுங்க. முதலமைச்சர் செஞ்ச இந்த விஷயத்துக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு இதையும் ஒரு கோரிக்கையாக முன் வச்சிருக்காரு. ஸோ இதை பற்றியும் முதலமைச்சர் வருங்காலத்தில் பரிசீலிப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ எது எப்படியோ வருங்காலத்தில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.